ഇത് ചോദിക്കണുണ്ടായിരുന്നു, ഹിസ്റ്ററി ചോദിക്കണുണ്ടായിരുന്നു. അപ്പോൾ അങ്കിൾ പറയുന്നുണ്ട്, നിങ്ങൾ കേട്ടോളൂ കേട്ടോ. ദെൻ ഗൈസ്, ഞാൻ പിന്നെ ഒരു കാര്യം കൂടെ പറഞ്ഞോട്ടെ. ഞാൻ ഈ പറയണ പോലെ ഈ പള്ളിയിൽ ചെന്നിട്ട് ഇങ്ങനത്തെ നേർച്ചകൾ കൊടുക്കാൻ ഞാൻ പ്രൊമോട്ട് ചെയ്യുന്നില്ല. സോ അതൊക്കെ നിങ്ങൾ ഓരോരുത്തർ ഇഷ്ടമാണ് എന്ന് വെച്ചിട്ട് ഞാൻ അതൊരിക്കലും പറയില്ല, അങ്ങനെ അതൊക്കെ വാങ്ങിക്കൊടുക്കണം എന്നൊന്നും പറയില്ല. സോ അവിടെ ഉള്ളവർക്ക് നമുക്ക് വേണമെങ്കിൽ അവർക്ക് ഒരു നേരത്തെ ഫുഡ് കഴിക്കാൻ വേണ്ടിയിട്ട് പൈസ കൊടുക്കാം, പക്ഷെ അല്ലാതെ അല്ലെങ്കിൽ ഫുഡ് വാങ്ങിക്കൊടുക്കാം. അല്ലാത്തതിനോടൊന്നും ഞാൻ യോജിപ്പില്ല. എൻ്റെ മുമ്പത്തെ വീഡിയോസ് കണ്ടവർക്കറിയാം, യോജിപ്പില്ല. അപ്പോൾ സോറി, ഈ വീഡിയോ കുറച്ച് ലെങ്തി ആണ്. ഞാൻ പറഞ്ഞു എടുത്തു വന്നപ്പോഴത്തേക്ക് എന്തായാലും അങ്കിൾ പറയുന്നത് കേട്ടോളൂ കേട്ടോ. கடவுள் கண்டு இந்தியாவுக்கு வர சொல்லி இந்தியாவுக்கு வந்து திரும்பி மதீனாவுக்கு திரும்பி போயிட்டாங்க. திரும்பவும் ரசூலுல்லாஹ் கடவுளை வந்து நசிஹத் செய்ய இஷாரா, இந்த பகுதியை இஷாரா காட்டினாங்க. இஷாரா காட்டும்போது அவங்க வந்து கப்பலில் வந்து ஆப்பிரிக்காங்கிட்டு கொண்டக்காய் அந்த இடத்துல இறங்கி இஷாரா செய்து வந்துகிட்டே இருக்கும் பொழுது அன்றைக்கு இருந்த அரசன் இவங்க பேர் ரொம்ப பிரியமாக இருந்தான். இவங்களுடைய நடவடை போதனைகள்லாம் நல்லா ரசித்து பிறகு மன்னருடைய கட்டளையே இவங்க செய்ய முடியாது. அது பண்ணும்பொழுது அவங்களுக்கு லேசான ஒரு சலசலப்பும். அதோட அவங்க நல்ல நல்ல விதமாக தீர்த்து இருக்கும் பொழுது உங்களுக்கு போராமை ஜனங்களுக்கு மத்தியில் உங்கள் பேரில் ஒரு ஆத்திரம் ஏற்பட்டு இருந்தது. இப்போ இவங்க டிஸ்ட்ரிக்ட் சுஜூதில் இருக்கும்பொழுது சுஜூதில் இருக்கும்போது 16 பேரையும் இவங்க 15 பேரை கூட்டு வந்திருக்காங்க. 16 பேரையும் வெட்டிட்டாங்க. யுத்தமான அவங்க ஷஹீத் ஆகிட்டாங்க. அதில் ஷஹீதானவங்க தான் இவங்க 7 பேர் இங்கே இருக்காங்க. 7 பேர் அங்கே வந்துட்டு 5 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர் நடக்கும்போது நமக்கு கிடைக்கிது. அவர்கள் எங்கே அடக்கம் பண்ணாங்களே தெரியாது. அவங்க வந்துக்கிட்டு 93 வயதில் ஷஹீதாக இருக்காங்க. 446 பிறந்திருக்காங்க. இன்னைக்கு 1446. அவங்களோட பேரு டிகிரி கணக்கு அது எதுக்கு டிகிரி கணக்கு படி இன்னைக்கு அவங்களுக்கு 1000 வயசாச்சு இந்த மாசத்துல. இங்கிலீஷ் கணக்கு படி வரலான்னு கிட்டத்தட்ட 30 வயசு குறைஞ்சிடும். ஏன்னா 1000 வயதுடைய கணக்கு வந்து 30 வயசு அதில் குறைஞ்சிடும். 1000 வயதுக்கு முன்னாடி 920 வருஷம் தான் அந்த அந்த கணக்கில் வச்சுட்டு வரும். அவங்க அவங்க சைதான பிற்பாடு அதோட மானியம் கொடுத்துருக்கான். இந்த பகுதிக்கும் அவங்களுக்காக வேண்டி நிறைய மானியம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அவங்க பேரில் பிரிவு வச்சிருக்காங்க. ஆனால் வந்து இவங்களுடைய சரித்திரம் ஃபாத்திமா நாயி அலிவுல்லா தஆலாவுடைய 17வது தலைமுறையிலே இவங்க வர்றாங்க. பொன்னானியில் இவங்களுடைய பொன்னானியில் தங்கள் முகமது தங்கள் அங்கே இருக்காங்க. குடும்பம் மலப்புரம் பொன்னானியில் இருக்காங்க. பொன்னானியில் வந்துட்டு 41வது சில வரைக்கும் இருக்காங்க. இவங்க வயசு அப்படி சொல்லிட்டு வந்து அலிவுல்லா தஆலாவுக்கு போய் சேர்ந்துடும். முஸ்லீம் தான் அலிவுல்லா பொன்னானியில் வந்துட்டு அவங்களுடைய இது வந்துட்டு 41 இது வரைக்கும் பொன்னானிவாங்க. அங்கே சிம்ஸ்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த முகத்தும் காட்டு முகத்தும் பண்ணி அங்கே கேட்டீங்களாக்கும். ஸோ அதுதான் அவங்க விவரமாக நம்மளை விட விவரமாக அவங்க சொல்லுவாங்க. அதோடைய இன்ஷால்லா அடுத்த முறை வரும்பொழுது நீங்க அங்க போய் டேட்டா பாருங்க, உள்ள போய் பாருங்க, உள்ள போய் அதை பிடிச்சிங்க. எல்லாம் ஆணுங்களானோ? பெண்கள் குட்டி 3 பேர் வந்திருக்காங்க. இதுல ஒரு பெண் இருக்காங்க கபர்ல. அங்க பாத்தீங்கன்னா நாங்க ஒரு பெண் இருக்காங்க. மல்லக் அப்துல்லா, அபூபக்கர் சித்திக், சையத் அப்துல் ரஹ்மான் அப்படின்னா அங்க இருக்காங்க. இங்க மொத்தம் 7 கபர். 7 இருக்கு. அங்க 5 12 தான் ஆச்சு.